ஹாய் ஹலோ இன்னைக்கு ஒரு பர்த்டே vlog தாங்க பார்க்க போகிறீங்க. டுடே இஸ் மை பர்த்டே. ஸோ அதனால் அம்மாவும் அப்பாவும் எல்லோரும் வந்திருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் ராவுத்தர் பாலக்காடு பிரியாணி தான் வைக்க போகிறோம். ஒரு சட்டியில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. 4 வந்து பல வெங்காயத்தை சேர்த்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் அதே மாதிரி தக்காளி எல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா சிக்கனையும் போட்டு நல்லா வளட்டி எடுத்துக்கோங்க. பட்டை கிராம்பு பவுட்ரு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து 4 சின்ன குட்டி குட்டி ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா புதினா இலையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா வளட்டி மூடி வச்சு நல்லா வளட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தண்ணி வந்து ஒரு பாத்திரம் அரிசிக்கு 2 பாத்திரம் தண்ணிங்கிற அந்த அளவில் தான் போட்டிருக்கேன், ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மல்லி இலையை தூக்கிட்டு மூடி வச்சு கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டு தம் போட்டு இறக்குனா நல்லா ராவுத்தர் பாலக்காடு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சுட சுட வந்து சாப்பாடு ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படி உட்காந்து கொதிக்க கொதிக்க சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்படி சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தனியாக ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்ட்டு வராது. உங்களுக்கு எல்லாருக்கும் பாலக்காடும் அதே மாதிரி கேரளா ஃபுட்டும் பிடிச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.